Hi all, hope you are doing good. இன்னைக்கு நம்ம இந்த சேனல்ல பார்க்க போற டாபிக் IKS இந்தியன் நாலேஜ் சிஸ்டம். தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்திய அறிவு அமைப்பு. இந்த ரீசன்ட் டேஸா தான் நம்ம இந்த IKS பத்தி நிறைய கேள்விப்படுறோம், பார்க்குறோம். நம்ம சிலபஸ்ல இருக்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது எதுக்காக அப்படின்னா முன்னாடி அதாவது நம்ம ஏன்ஷியன்ட் பீரியட்ல நம்மளுடைய ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்கவுங்க ஃபீல்டில் ஒரு சில டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்களுடைய லைஃப்பை லீட் பண்ணிட்டு வந்தாங்க. நம்ம இப்போ ரீசன்ட் டேஸாக நிறைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் சயின்டிஃபிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஈவன் ஏஐ டூல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக நம்மளுடைய லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த அவங்களுடைய நாலேஜ் சிஸ்டமையும் நம்மளுடைய டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டையும் மர்ஜ் பண்ணால் இன்னும் நம்மளுக்கு ஒரு பெட்டர்மெண்ட் கிடைக்கும் நம்மளுடைய ஃபீல்டில். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த IKS அப்படிங்கிற ஒரு சிலபஸ் ஒரு அமைப்பு இருக்குது, நம்மளால பார்க்க முடியும். இதை வந்து ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 300 BCக்குள்ள அகத்தியர் அப்படிங்கிற ஒரு சித்தர் இருந்தார். 18 சித்தர்கள்ல அவரும் ஒருத்தரா இருந்தார். அவர்கிட்ட ஸ்டூடெண்டா இருந்தவர் தான் இந்த ராமதேவன் அப்படிங்கிற ஒரு சித்தர். அப்ப முன்னாடி காசிவர்மன் அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தாரு. அவருக்கு தீராத தலைவலி இருந்துட்டே இருந்துச்சு. வெளிநாட்டுல இருந்தோ நம்ம உள்ளூர்ல இருந்தோ நிறைய மருத்துவர்கள் போய் அவரை ட்ரீட் பண்றாங்க. பட் இருந்தாலும் அவருடைய தலைவலி அவரை விட்டு போகவே இல்லை. கடைசியா இந்த ராமதேவன் அப்படிங்கிற ஒரு சித்தர் வந்து அவராகவே சொல்றாரு, நான் ட்ரை பண்ணி இந்த தலைவலியை சரி பண்ணி தரேன் அப்படின்னு. அவர் வந்து அந்த காலத்துல இருந்த சர்ஜிக்கல் எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் வந்து இவரை செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு சர்ஜரி பண்ணினாதான் இவருக்கு வந்து தலைவலி தீரும் அப்படின்னு சொல்றாரு. சரி, அந்த காலத்துல பிரெயின் சர்ஜரி நடந்திருக்கு. இவர் வந்து அதுக்கான அமைப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடுறாரு. அந்த சித்தர்ல இருக்கிற டீம் எல்லாருமே அங்க போறாங்க. ராஜாவோட தலையில அந்த ஸ்கல் ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. அப்போ அவரோட பிரெயின்ல ஒரு சின்னதா ஒரு தவளை இருக்கு. யோசிக்கிறாங்க, இந்த தவளையை நம்ம எப்படி வெளியில எடுக்கிறது? எடுக்கும்போது அது அந்த சென்சிட்டிவ் பார்ட்டை ஏதாவது கலைச்சிருச்சுன்னா ராஜாவோட உயிருக்கே ஆபத்தா இருக்கும். இந்த பிரெயின் அப்படிங்கிறது ஒரு சென்சிட்டிவ் பார்ட். அப்போ அது வேற எங்காவது இருந்து ஜம்ப் ஆயிடுச்சுன்னா இன்னும் அவருக்கு ப்ராப்ளம் அதிகமாயிடும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி, அப்போ இந்த ராமதேவன் அப்படிங்கிற ஒரு சித்தர் லாஜிக்கலா திங்க் பண்ணிட்டு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட நீங்க போயிட்டு ஒரு கப்புல தண்ணி மட்டும் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. நான் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தண்ணி மட்டும் கொண்டு வராங்க. அப்ப அந்த ராமதேவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த தண்ணிக்குள்ள கை விட்டு சலசலன்னு அலசுறாரு. அப்போ அந்த தண்ணி சலசலப்பும் அந்த தவளைக்கு கேட்ட உடனே அந்த தவளை பிரெயின்ல இருந்து டக்குன்னு அந்த தண்ணிக்குள்ள குதிச்சிருச்சு. வேற எங்கேயுமே டிஸ்டர்ப் பண்ணல. ஓகே, ரைட் டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கல்ல க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுறாரு. இப்போ கொஞ்ச நாள்ல அந்த ராஜாவுக்கு வந்து தலைவலியே நீங்கிடுது. ஸோ அந்த ராஜா வந்து இவருக்கு கொடுத்த டைட்டில் தான் தேரையர் அப்படிங்கிற ஒரு டைட்டில். நம்ம எப்பவுமே கேஷுவலா சொல்ல தேறிட்டையா அப்படின்னு, அந்த மாதிரி அவருக்கு ஒரு டைட்டில் கொடுத்தது தான் தேரையர். அன்னிலிருந்து அவர் தேரையர்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அந்த தவளை வந்து எப்படி அவரோட பிரெயினுக்கு போச்சுன்னா அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அவருக்கே தெரியாம ஒரு சின்ன புழு ஃபார்ம் ஆன அந்த ஃப்ராக் வந்து அவருடைய காது வழியே உள்ள நுழைஞ்சு அவரோட பிரெயினுக்கு போய் உட்காந்து அது நாளாக அது க்ரோ ஆகி சின்ன தவளையா ஃபார்ம் ஆகியிருந்திருக்கு. ஸோ அதை வந்து அவர் ஈஸியா எடுத்துட்டு அவரோட ஸ்கல்ல க்ளோஸ் பண்ணி தைச்சிறாரு. அதோட அவர் தலைவலியும் நின்றுது, இவருக்கு தேரையருங்கிற பட்டமும் கிடைச்சிருது. ஸோ இந்த காலத்துல நம்மளும் பிரெயின் சர்ஜரி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ரே எடுப்போம், அதுக்கப்புறம் சிடி ஸ்கேனு, அதுக்கப்புறம் MRI ஸ்கேன் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சில மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம அந்த பிரெயின் சர்ஜரி இப்போ நினைச்சாலுமே நம்மளுக்கு பயமா இருக்கும். பிரெயின் சர்ஜரியா, ரொம்ப கிரிட்டிக்கலான சர்ஜரி ஆச்சு அப்படிங்கிறோம். ஸோ அந்த காலத்துல எந்த விதமான அட்வான்ஸ்மெண்ட்டும் இல்லாமையே இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய இந்திய
அறிவு அமைப்புக்கு ஒரு மிகப்பெரிய சான்று. ஸோ இந்த இந்திய அறிவு அமைப்பையும் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸையும் மர்ஜ் பண்ணும்போது நம்மளுடைய ஃபீல்டில் இன்னும் பெட்டராக பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சிலபஸில் நம்ம IKS அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. தேங்க்யூ ஆல், கீப் வாட்சிங்.